செய்வோம். ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் வேதத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களை குறித்து நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் அநேக தவறுகளை நாங்கள் அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நீர் எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு உடைய பிள்ளையாய் வைத்திருக்கு. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒரு வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இயேசு மூலம் கேட்கிறோம், அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகையுடன் காலையிலே நாம் பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து கர்த்தர் இந்த கிருபைகளை நமக்கு தொடர்ந்து ஆண்டவர் தருவாராக. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்கிற தவறுகளும் அதன் மூலமாக ஆண்டவராலே அவர்கள் பெற்ற தண்டனைகள் குறித்து நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். பாதாகியவாளுடைய தவறுகளை பார்த்தோம், காயினுடைய தவறுகளை பார்த்தோம், லோத்துடைய தவறுகளை பார்த்தோம், யாக்கோபுடைய தவறுகளை பார்த்தோம். நேற்றைய தினத்திலே மோசேயுடைய தவறு. மோசேயுடைய சிறந்த ஒரு தீர்க்கதரிசி, ரட்சகர், இஸ்ரவேலர்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆனாலும் ஒரு சின்ன தப்பு செய்த போது ஆண்டவர் ஒரு பெரிய தண்டனை ஆண்டவர் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அது சின்ன தப்போ பெரிய தப்போ, தவறு செய்யாமல் வாழ்வதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு திட்டமாக இருக்கணும். மனுஷத்துல இருக்கிறோம், நாம் கண்டிப்பாக தவறு விடுவது இயற்கை. ஆனாலும் இப்படியாக வார்த்தைகளை நாம் கவனிக்கும் போது, கேட்கும் போது, நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு மொபைல் யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. இல்ல, நம்ம கையில காலையில் எழுந்தவுடனே என்ன இருக்கும்? இன்னைக்கு மொபைல் தான். அதுதான் முதல்ல இருக்கு. நான் அதை தான் எடுக்கிறேன். நமக்கு தேவைகள் இருக்குது. ஆனா அதை பயன்படுத்துகிற எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். நாள் ஃபுல்லா அந்த மொபைல்லே உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆமா, ஆண்டவருக்குரிய நேரங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும். தேவையான காரியங்களுக்கு மொபைலை நாம் பயன்படுத்தணும். இப்படிதான் ஒரு மொபைல்ல நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு கதை அதுல வந்தது. அப்போ அந்த கதையை நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன். அதுல போட்ட கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ராஜா திடீர்னு ராஜாவுக்கு திடீர்னு யோசனை எல்லாம் வரும். அவர் என்ன சொல்றாரு அதை கேட்கணும். அது யாரா இருந்தாலும் அதுதான். இப்ப ராஜா மந்திரியை அழைத்து ஒரு 5 முட்டாள்களை நீ என்ன பண்ணணும், ஒரு வாரத்துக்குள்ளே நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டளையை கொடுத்துட்டாரு. இவரு யோசிக்கிறார், 5 முட்டாள்கள் நான் எங்க போய் தேடுறது? சரி, ராஜா சொல்லிட்டாரு, போய் பார்ப்போம் சொல்லி ஊரெல்லாம் தேடி அந்த நாள் வந்த அன்னைக்கு மந்திரி ஒரு 2 பேரும் கூட கூப்பிட்டு வந்தார். அப்போ ராஜா உட்கார்ந்து கேட்கிறேன், 5 பேர் கேட்டேன், நீ 2 பேர் மட்டும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, பொறுமையா இருங்க, நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு மனிதனை கூப்பிட்டு சொன்னாரு, இவன் தான் 5வது முட்டாள். ஏன்னா இவன் மாட்டு வண்டியில போய்கிட்டு இருக்கிறான். பெரிய மூட்டை ஒண்ணு இருக்குது. அந்த மூட்டையை இவன் தலைமையில வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நான் கேட்கிறேன், கேட்டா நீ மாட்டு வண்டியில தானே போற, மூட்டை என்ன பண்ணலாம், மாட்டு வண்டியில வைக்க வேண்டியதானே, ஏன் தலை மேலேயே வச்சுட்டு இருக்க அப்படின்னு. இல்ல என் பாரத்தை நான் தான் சுமக்கணும், அதுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது, அதனால நான் என்ன பண்ணேன், நானே சுமக்கிறேன். நீ வண்டியில வச்சாலும் நீ சுமந்தாலும் யார் சுமக்கிறது? மாடுதான் சுமக்குது. அப்ப இவன் தான் 5வது முட்டாள் அப்படின்னு சொன்னா உடனே ராஜா வெரி குட் அப்படின்னாரு. இப்ப 4வது முட்டாள்னா இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்தாரு. இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்துட்டு இவன் தான் 4வது முட்டாள். ஏன்னா இவன் என்ன பண்ணான்னா, இவனுடைய வீடு கூரை வீடு, அந்த கூரை மேல புற்கள் அந்த புல்லு வளர்ந்துருக்குது. என்ன பண்ணிக்கணும், அந்த புல்லை எடுத்து கீழே மாட்டுக்கு போடலாம். ஆனா இவன் மாடு வளர்க்கிறவன். இவன் என்ன பண்ணிருக்கான், மாடை கூரை மேல ஏற்றி புல்ல மேய வைத்தான். அப்ப இதை பார்த்த உடனே இவன் தான் இந்த உலகத்துல பெரிய முட்டாள் முடிவு பண்ணி இவனை 4வது முட்டாளாக நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு. இப்ப இவன் சொல்றாரு, சரி 2 பேரை சொல்லிய தொடர்ந்து சொல்லணும்னே, 3வது முட்டாள் வேற யாரு இல்ல ராஜா, நீங்க தான் அப்படின்னாரு. ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. என்னையே முட்டான்னு சொல்றியா? கோபப்படாதீங்க, ராஜாவுக்கு 1000 வேலை இருக்கு, 1000 பிரச்சனை இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத ஒரு 5 முட்டாளை கொண்டு வாங்க நீங்க சொன்னீங்களே, நீங்க தான் 3வது முட்டாள் அப்படின்னா. அவனே சரி பரவாயில்ல, இன்னும் 2 முட்டாளை சொல்லுங்க. 2வது முட்டாள் வேற யாரும் இல்ல, நான் தான் அப்படின்னு மந்திரி சொன்னாரு. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, இல்ல எனக்கும் எவ்வளவு வேலை இருக்கு, நீங்க மந்திரி எனக்கு பொறுப்பு நிறைய கொடுத்துருக்கீங்க, ஆனா நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி நாள் ஃபுல்லா நான் தேடிட்டு பாருங்க, நான் தான் 2வது முட்டாள். எனக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு. என்னன்னா இது, முதல் முட்டாள் யாருன்னா கேம்ப் நிறைய இருக்குது, தள்ளிக்கிட்டே வர. அதுக்கப்புறம் கடைசியில உங்களுக்கு கூட 1000 வேலை இருக்கு, ஆனா இந்த கதைய ஆர்வமா நீங்க படிச்சுட்டு இருக்க பாரு, நீ தான் முதல் முட்டாள்னு சொல்லி என்ன பார்த்து வாட்ஸ்அப் சொல்லுது.
யோசிச்சு பாருங்க அந்த கதையில வருகிறது. இன்னைக்கு 5 முட்டாள்கள் இதை படிக்கும்போது எனக்கு அப்படிதான். இன்னைக்கு மொபைல் ரொம்ப அவசியம் தான். கதையில நான் நிறைய கதைகள் அதுல தான் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு தேவைப்படுகிறது. ஒரு கதையை சொல்லி ஒரு காரியத்தை சொல்லும்போது அது கண்டிப்பாக அது உங்களை அதிகமாக சேரணும் என்பது நம்பிக்கை. ஏன்னா இயேசு கிறிஸ்து நிறைய கதைகளை சொன்னார். உவமைகளை சொல்லி தான் சத்தியத்தை சொன்னார். கதை சொல்வது தவறு, கதை சொல்லாமல் இருக்கிறது தவறு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது. இது என்னுடைய பாணியா இருக்கிறபடியா நான் ஒரு கதையை சொல்லுவேன். அதற்காக நான் அதிகமாக மொபைல தேடிட்டே இருப்பேன். ஏதாவது கதை வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவேன், அதை நோட் பண்ணி வைத்துக் கொள்வேன். இதை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. உண்மைதான். எவ்வளவு வேலை இருக்கு இல்ல நமக்கு, ஆனாலும் நம்ம தேவையில்லாத வேலைகளை தான் என்ன பண்றோம், செய்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு பிலேயாம் என்கிற ஒரு மனிதனுடைய தவறுகளை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது நீங்க பாத்தீங்கன்னா 8:21 ஆரம்பிக்கும். இந்த பிலேயாம் என்பவர் ஒரு தீர்க்கதரிசி. எப்படி மோசே எப்படி ஒரு தீர்க்கதரிசியோ அந்த விதமாக பிலேயாமும் ஒரு தீர்க்கதரிசி. ஆனா தீர்க்கதரிசியாக இருந்தா கூட அவன் தவறு செய்வதனாலே கர்த்தராலே தண்டிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறோம். இங்கே இந்த சம்பவத்தை நீங்க கொஞ்சம் கதையா கேட்டாதான் உங்களுக்கு புரியும். இது பிலேயாம் கதை நான் படிச்சேன். ஒரு கிட்டத்தட்ட 6-7 அதிகாரம். எல்லாம் சொல்லணும்னா எனக்கு 2 மணி நேரம் வேணும். ஆனா நான் ஒரு 20-1/2 மணி நேரத்துல அதை சொல்லணும். அதனால முடிந்த வரைக்கும் நான் சீக்கிரமாக சொல்லி விடுகிறேன். அதாவது என்ன நடக்குது, கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக மோசே என்ன பண்றான், ஜனங்களை அழைத்து வருகிறான். ஒவ்வொரு நாடுகளாக கடந்து வர வேண்டும். அப்பொழுது எமோரியா என்கிற அந்த நாடை அவன் கடந்துதான் அடுத்த நாட்டுக்கு போக முடியும். அப்போ அங்க போக முடியாது, ஏன்னா ராஜாவுடைய அனுமதி இல்லாம நம்ம போக முடியாது. இப்போ அந்த ராஜாவிடத்துல போய் அந்த ஊரை கடந்து போக எனக்கு கொஞ்சம் நீங்க உதவணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவிடத்துல மோசே ஆட்களை அனுப்புகிறான். நாங்க கடந்து போகிறோம், ஒன்னும் செய்ய மாட்டோம், நாங்க பாட்டுக்கு அடுத்த ஊருக்கு போயிடுவோம். ஆனா இதை கேள்விப்பட்ட அந்த ராஜா இவர் என்ன பண்ணா, இவர்களை யுத்தம் பண்ணும்படியாக சண்டைக்கு ஆயத்தமாயிட்டான். இவங்க என்ன சொன்னாங்க, நான் போறேன்னு தான் சொன்னாங்க, கடந்து போறேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் நீங்க போக முடியாதுன்னு சொல்லி அவங்களோட யுத்தம் பண்ணுகிறாங்க. என்ன ஆகும், 21 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. 21-25. இஸ்ரவேல் அந்த பட்டணங்கள் யாவையும் பிடித்து எஸ்போனிலும் அதை சார்ந்த எல்லா கிராமங்களையும் இவருடைய எல்லா பட்டணங்களையும் நடந்தது தெரியுமா. அந்த ஊரை யார் பிடிச்சிட்டா, இஸ்ரவேலை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா மோசே கர்த்தருடைய தயவுனால அந்த அவங்களுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நாம யாரு, இஸ்ரவேலர்கள், தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு எதிராக யார் எழுப்பினாலும் நீங்க எப்படி நடந்தாலும் ஆண்டவர் உங்கள் மேல அன்பு வைத்திருக்கிறார், இரக்கம் பாராட்டியிருக்கிறார், கிருபை வைத்திருக்கிறார். உங்களை அவர் ஒருபோதும் விட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பெரிய வெற்றி கொடுத்தார். உடனே அடுத்த நாட்டுக்கு கிளம்புறாங்க. அடுத்த நாட்டுக்கு கிளம்பும்போது அங்க பாசான் என்கிற நாடு அது வருகிறது. பாசான் நாட்டுல ஓக் என்கிற ஒரு ராஜா இருக்கிறான். அப்போ அவங்களும் இதை கேள்விப்படுறாங்க, இது அவங்களை கடந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அவன் கடந்து வந்தாலும் யுத்தம் பண்ண வந்தாலும் ஒரு பெரிய வெற்றி கொடுத்துட்டாரு. ஆனா அவன் போர்ல தோக்குறதுக்கு காரணம் அவங்க சரியான படைகள் இல்ல. நான் பெரிய நாடு, எனக்கு பெரிய படைகளா இருக்கு, நான் இஸ்ரவேலுக்கு வெற்றி கொடுப்பேன், அவங்க உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி அவனை யுத்தத்துக்கு வரான். ஆனா நடந்தது என்ன, 35 வசனத்தை வாசிங்க. 21-35. அப்படியே ஒருவரும் உயிருடன் நீதியாயிராதபடிக்கு அவனையும் அவன் குமாரனையும் அவனுடைய சகல ஜனங்களையும் வெட்டி போட்டு அவன் தேசத்தை கட்டி கொண்டார்கள். அங்கேயும் அவனுக்கு பெரிய வெற்றி கொடுக்கிறார். அந்த தேசத்தையும் கடந்து போயாச்சு. அப்பதான் இங்க வருது. என்ன நடக்குது இங்கே, இஸ்ரவேல் புத்திரர் 22 அதிகாரத்துல என்ன நடக்குது, மோவாப் என்கிற மோவாபினுடைய ராஜா, அவர் பேர் என்ன, பாலாக் என்பவர் அடுத்த நாடு. அப்ப இவங்க அதை கடந்து போகணும். இவங்க கேள்விப்படுறாங்க, 2 நாட்டையும் ஜெயிச்சிட்டாங்க, இப்ப நம்ம நாட்டுக்கு வராங்க, நம்மள கடந்து போறாங்க, பேசாம விட்டுடலாமா? ஆனா விடவும் கூடாது. அவனுக்கு அது ராஜாக்களுக்கு அது இருக்கும். ஆமா, நாம என்ன செய்யறோமோ அதை செய்யணும்னு நினைப்பாங்க, தோல்வியோ வெற்றியோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒண்ணு புரிந்து விட்டது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள யார் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவங்க வெற்றி கொள்ள முடியாது, போரினாலே வெற்றி கொள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது அந்த தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் யாரு, பிலேயாம். அப்ப அந்த பிலேயாமை அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். பிலேயாமை அழைத்து ஆதாரத்தை 22 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்களேன். நீ ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீ வந்து எனக்காக அந்த ஜனத்தை
சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இந்த தேசத்திலிருந்து ஆள கூப்பிடணும். ஒரு ஐடியா வருது. இந்த பேசாம பிழையாம கூப்பிடுவோம். பிழையாம கூப்பிட்டு இந்த ஜனங்களை என்ன சொல்லலாம்? சபிக்க சொல்லலாம். அவன் வாயிலிருந்து, ஏன்னா அன்னைக்கு ஊழியக்காரர்கள் என்ன தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்கள் அது அப்படியே நடக்கும். அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு போய் தீர்க்கதரிசனம் நிறைய சொல்லி நடந்தத நடக்காதத சொல்றாங்க. சரி, அது வேற கதை. இங்க நம்ம கதைக்கு வருவோம். இங்க இவர்கள் இப்படிப்பட்டதான ஒரு முடிவோடு வந்து பாரா பிழையாமிக்கிட்டே வந்து இதை சொல்லுகிறார்கள். அப்ப 7ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அப்படியே மோவாபின் மூப்பரும் ஈனியாவின் மூப்பரும் குறி சொல்லுவதற்குரிய ஊழியம். அது எதற்கான கூலி? குறி சொல்லுவது பாவம். நான் அப்படி ஒரு பாவம் மட்டியில சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குதா? குறி சொல்லுவது, குறி கேட்பது, அஞ்சனம் பார்ப்பது, இல்ல நாள் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பது, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாவம். எந்த நாளையும் நான் பார்க்கல. இப்ப கல்யாணத்தை எப்படி வைப்பாங்க? எங்க வைப்பாங்க? இந்த கிழமை தான் வைப்பாங்க. ஏன்னா பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காதா? புதன்கிழமையா? சனிக்கிழமை வச்சா தாலி வாழ மாட்டாங்களா? புதன்கிழமை கட்டினவங்க நல்லா இருக்கிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் எல்லா நாளையுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எந்த நமக்கு வசதியான நாளை வைக்கணும். நான் எங்க அம்மா ரொம்ப வைராக்கியமா வந்தாங்க இந்துல இருந்து. இன்னும் அப்படி ஒரு அதை எங்க பாசமா அடிக்கடி சொல்லுவாங்க, வயல் மட்டும்தான் உள்ள ஆசி விட்டு கழுவ மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த சரீரத்தையும் வீட்டையும் அவ்வளவு சுத்தமா வச்சிருப்பாங்க. ஏன்னா அது அப்படி ஒரு இந்து வைராக்கியத்தோடு இருந்தவங்க. ஆனா அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் எங்க திட்டுவாங்க. எதிரில் போனா யாராவது அந்த பூனை வந்துட்டா அதை வீட்டிட்டு வர கட்டுறது. இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது இல்ல? ஒத்த மனுஷன் வரக்கூடாது, ரெட்டப்படை வர எல்லாம் சொல்றாங்க. நாள் நட்சத்திரம் பார்க்கறது. இங்க குறி சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக யார? பிழையாக நினைச்சுக்கிட்டாங்க. ஆமா, அங்க பிழைய குறி சொல்லக்கூடிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு வராங்க. நல்ல கவனிங்க. பாலாகின் வார்த்தைகளை அவங்க அங்க சொன்ன போது பிழையா என்ன செஞ்சிருக்கணும்? உடனே சொல்லி இருக்கிறோம், அது என்னால முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை நான் எப்படி சபிக்க முடியும்? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் என்னுடைய பிள்ளைகள். நான் எப்படி சொல்லி இருக்கிறோம்? சொல்லக்கூடாது. தவறு அங்கதான் ஆரம்பிக்குது. ஏன்னா தவறு பக்கம் வர முதல்ல கதையை சொல்லி முடிச்சிருக்கேன். என்ன நடக்குது? அங்க 8ஆம் வசனத்துல அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்க என்னங்க அவசியம்? இங்க தங்க வேண்டிய அவசியம் என்ன? அனுப்பிவிட வேண்டியதானே? ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வராரு, நமக்கு அது பிடிக்கல, நம்ம காரியத்துக்கு விரோதமா இருக்கிறாரு. அவரை உட்கார வச்சு வாங்க மேல தங்கிக்குங்க நீங்க சொல்ல முடியாது. நமக்கு அது சரிபட்டு வராதுன்னா அது என்ன பண்ணிக்கணும்? உடனே சான்ஸ் என்ன காரணம்னா கையில என்னத்தை பார்த்துட்டான்? கூலிய பார்த்துட்டான். குறி சொல்லுக்குரிய அவன் கம்முன்னு கையாட்டிட்டு வந்திருந்தா, வெறும் கையோட வந்திருந்தா ஒரு இடம் பார்த்துட்டு ஒண்ணு கொண்டு வரலன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பான்? அனுப்பிச்சிருப்பான். அவர் பிழையாவுடைய தவறு இங்க ஆரம்பமாகிறத பார்க்கிறோம். என்ன நடக்குது? கர்த்தர் உனக்கு சொல்கிறபடி உங்களுக்கு, ஆனா வார்த்தையை சொல்லிட்டான். நானா சொல்ல மாட்டேன், கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுதான். இது அவன் கர்த்தருக்கு அந்த வார்த்தையை சொல்ல தேவையில்ல, நீ போன்னு சொல்லிதான் முடிஞ்சிருக்கும் கதை. ஆனா நடந்தது என்ன? கர்த்தர் பிழைவிடத்துல வர பிழையா கர்த்தத்துல கேட்கல. நீங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் பிழையாவிடத்திலே வந்து, உன்னிடத்தில் இந்த மனிதன் யார் என்றார். தேவன் கேட்கிறார், இது யாரு? ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனா இவனுடைய உள் எண்ணத்தை ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்தோடு இவன் இங்க ஆள வச்சிருக்கிறாங்க. யாருன்னா ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் தான் வெற்றி கொடுக்கிறவர். ஆண்டவர் எல்லாத்தையும் அறிந்தவர். அவருக்கு தெரியாதா? ஆனாலும் அவன் வாயில கேட்கணும். அப்ப பிள்ளைய சொல்றான், இல்ல இல்ல பாலாக் என்னும் ராஜா என்னிடத்திலே அனுப்பி நீங்க என்ன பண்ணிருக்கிறான், நான் வந்து இந்த உங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லி அவங்கள இங்க வந்திருக்கிறாங்க. ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். நீங்க வேணாம் சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து அவரை துரத்தி விடுறேன். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்களோடு போக வேண்டாம். 12ஆம் வசனத்துல, இந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள். இப்ப நீங்க என்ன சொல்லுமா? கரங்க விட்டு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நாம யாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க நம்புறீங்களா இல்லையா? அல்லேலூயா. நாமெல்லாம் ஒரு கஷ்டம் இருக்குங்க. யாரும் பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையில தான் ஓடிட்டு இருக்கு வாழ்க்கையே. ஆனா மற்ற மனிதர்களை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்கள்?
தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். சபிக்கப்பட்டவர்கள் நாம் ஆசீர்வதிக்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ தப்பு செஞ்சாங்க, ஆனால் தேவன் வாயிலிருந்து சொல்கிற வார்த்தை அடிக்கடி தங்கிச்ச, குத்து குத்தா காரி பண்ண. ஆனாலும் அப்படி மனது எப்படி இருக்குது? அவர்கள் அவர்களை சபிக்க வேண்டாம். அதனால என்ன நடக்குது? இது தொடர்ந்து வருகிறது. இது வீட்டுல போய் கொஞ்சம் படிங்க. இந்த 21, 22 இது நேரம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்போ ஒரு நாள் 10வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்கள் இந்த ராத்திரியில் இங்கே தங்கிங்கள். இது ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேணாம்னு சொல்றாரு, அனுப்பிடுங்கன்றாரு. ஆனா இவனுக்கு ஆசையா இருக்குது. அதனால மறுபடியும் கூப்பிடுறான். கடைசியில ஆண்டவர் சரி இவனை அனுப்பிதான் உருவங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு? 20வது வசனத்துல இரவிலே தேவன் பிள்ளையாமிடத்துல வந்து அந்த மண்டல அந்த வார்த்தைகள் நீங்க கவனிக்கணும். என்ன ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை தான் நம்ம செய்யப்படும். மோசே என்ன தப்பு செஞ்சான்? அற்புதம் நடந்தது, தண்ணீர் வந்தது, கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது, பேசுன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனா இவன் என்ன பண்ணான்? 2 முறை அடிச்சுட்டான். என்னங்க பெரிய தப்பு? இந்த ஆண்டவர் கண்ணில்ல காதல் எவ்வளவு கஷ்டப்பட்டு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து பாலும் தேன் மூடில கானான் தேசத்துக்குள்ள உள்ளவே இவனும் போய் பார்த்து அந்த குடியில எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல, என் வார்த்தை என்னை விசுவாசியாதபடி என் வார்த்தை நீ மீறி போனதுனால உன்னை கானான் தேசத்துக்குள்ள உன்னை பிரவேசிக்க இங்க என்ன நடக்குது? அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தார். ஆல்ரெடி தங்கி இருக்கிறாங்க. அவங்க காலையில் எழுந்து பிள்ளையாம் பார்க்க அவங்க என்ன பண்ணணும்? வரணும். வந்த பிறகுதான் என்ன பண்ணணும்? இவங்க போகணும். ஆனா இங்க என்ன நடக்குது? அவர் என்ன சொல்ற? நீ எழுந்து அவரோட போ. ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டவன் எப்ப எதிர்ச்சா தெரியுமா? என்னது? ஏன் அந்த கூலிய எப்படியாவது வாங்கி எதுக்குங்க காலையில எழுதிக்கிறோம்? நல்லா தூங்க வேண்டியதானே, தூங்கிட்டு பொறுமையா எழுதிக்க வேண்டியதானே. ஆபிரகாம் அதிகாலையில எழுந்தான். எப்போ? பலியிட சொன்ன போது எழுந்தான். வேற அப்படிதான் சொல்லுகிறது. ஈசாக்கை பலியிட அப்பா அவன் லேட் பண்ணிருக்கணும் நியாயமா. ஐயோ என் பிள்ளைய நம்ம வெட்டணுமே, தகன பலியிடணுமே, கொஞ்சம் லேட்டா போலாம், இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் அதிகாலையிலே எழுந்தான் என்று வாசிக்க. எதுக்கு? கூட்டிட்டு போறான் ஈசாக்கை. இவனும் ஆனா இவனுடைய நோக்கம் வேற, அபிரகாமுடைய நோக்கம் வேற, இவனுடைய நோக்கம் வேற. இவன் சீக்கிரமாக எழுந்து அதிகாலையிலே எழுந்து அவங்களோட போறான். இது 22 வசனத்துல அவன் போகிறதுனாலே தேவனுக்கு ஏன் ஆண்டவர் தானே போக சொன்னார் முன்னாடி வசனத்துல. ஆனா அவர் வந்து அழைத்தால் நீ போகணும். ஆனா இவன் என்ன பண்ணான்? இவனே கூட்டிட்டு போயிட்டான். அதான் நடந்திருக்கு. அதான் தேவனுடைய கோபம் பிள்ளையாம் மீது மூண்டது என்று வாசிக்கிறோம். என்ன நடந்தது? போற வழியில கழுதை மேல ஏறி போறான். இந்த கதை உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும். கழுதைக்கு யாரும் பேசுமா? நான் நீங்க பேசி பார்த்துட்டீங்களா? கழுதை கத்தி பார்த்துருக்கிறோம். வீட்டுல சில கழுதைகள் கத்தி பார்த்துருக்கிறோம். இல்ல நீங்க கழுதை தான் சொல்றீங்க எல்லாரையும், கழுதை மாதிரி கத்திட்டு இருக்காங்க இல்ல, அப்படிதான் சொல்றோம். இது நான் சொல்றது ஒரிஜினல் கழுதை. கழுதை என்னைக்காவது பேசுமா? இங்க பேசு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கழுதை மேல போறான். ஆண்டவர் இவனை தடை செய்கிறார். நல்ல கவனிக்கணும் நீங்க, தடை செய்கிறார். அப்ப தடை செய்யும் போது இவன் புரிந்து கொள்ளணும். ஆனா இவன் தான் மயக்கத்துல இருக்காங்க. இவன் தான் எங்கேயோ பார்த்து மயங்கிட்டான. இவன் எப்படி இருப்பான்? அப்போ தூதனானவர் பெரிய கத்தியை வச்சுட்டு நடுவுல போகிற வழியில நடுவில் நிக்கிற. நீங்க அதெல்லாம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அப்போ கழுதையால போக முடியுமா? கத்தியை வச்சுட்டு அவன் நிக்கிறான். அப்போ இது கழுதை இங்க போகுது அங்க போகுது, முடியல. கடைசி என்ன ஆகுது? செவுத்தோட ஓட்டுது. அப்ப இவனுக்கு காதுல உராயுது. இவன் என்ன பண்றான்? கழுதையை திட்டுறான். அதான் நடக்குதுங்க அங்க. கழுதை 28 வசனத்தை வாசிங்க. உடனே கர்த்தர் ஆண்டவர் எந்த கழுதையும் வாயை திறப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஐயோ ஆண்டவரை பத்தி பேசவே முடியல, எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க, எனக்கு எப்படி பேசுறது தெரியல, ஆண்டவர் பத்தி என்னால பேசவே தெரியலங்க. ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாயை திறக்க மாட்டாரா? கழுதை வாயை திறந்தாரு, உங்களுடைய வாயை திறந்து நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லணும். இங்க கழுதை சொல்லிச்சு, ஆண்டவர் கழுதையினுடைய வாயை திறந்தார் என்று வாசிக்க. என்ன சொல்லிச்சு? பிள்ளைங்க பார்த்து நீர் என்ன இப்பொழுது 3 தரம் அடிக்கிறான் கழுதையை புரிந்து கொள்ளாத.
அடிக்கிறான் கழுதையை, பாவத்தை. அது என்ன பண்ணும்? வேணும்னா படுத்து இவ்வளவு நாள் இவ்வளவு கூட்டு போச்சுல, இல்ல ஒரு நாள் கூட்டு போகல, ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னா புரிந்து கொள்ளணும். அப்ப முதலாவது ஆண்டவர் கழுதையுடைய கண்களை திறந்தார் என்று வாசிக்கிறோம். இப்பொழுதே உன்னை கொண்டு போடுவேன் என்று சொன்ன உடனே கழுதை பிள்ளையாமணிக்கு, நீர் என்னை கைக்கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீ ஏன் என்ன கழுதை? கூட பாவமா கேட்குதுல்ல, ஏயா அறிவு கேட்டவன, இவ்வளவு நாள் நான் தானே சுமந்துட்டு போனேன், கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? இப்படி நடந்து இருக்குதா? உனக்கு புரிய வேணாமா? நீ என்ன காரியம் செய்கிறேன்னு உனக்கு புரிய வேணாமா? கழுதையின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ற? பேசுற பிள்ளையாடுற ஆண்டவர் எந்த கழுதை மூலமாக உங்களோட பேசுவாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் யார் மூலமாக வெளிப்பட்டாலும் அந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. இது பேசுகிறது மனிதர்களாக இருந்தாலும் ஒரு நாம் பேசினாலும் இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இல்ல தேவன் தான் வார்த்தைகளை வாயில போன்றார். இப்ப நம்ம பேசுறோம், அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற வேண்டும். அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்க என்ன சொல்றாரு? அந்த கழுதை பிள்ளையாம் நோக்கி, நீ என்ன கைக்கொண்ட காலம் முதல் நான் உன்னதான நான் ஏற்றிட்டு வந்தேன், நான் எப்பவாவது உங்களுக்கு இப்படி செய்தது உண்டான. அப்பதான் இப்போ பிள்ளையாருடைய கண்களை ஆண்டவர், அப்ப இவ்வளவு நேரம் கண்ணு தர மூடினா கண்ணு திறந்துதான் இருந்தது, ஆனா அவருடைய மனக்கண் மூடப்பட்டிருந்தது. இப்போ உண்மையாகவே அவருடைய கண்கள் திறக்கப்படும். 31 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாவின் கண்களை திறந்தார், வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற. இப்பதான் பாக்குறான். இவ்வளவு நேரம் கழுதைக்கு தெரியுது அங்க ஒருத்தர் தூதன் நிற்கிறான், அதனாலதான் போக முடியல. ஆனா இந்த கழுதைக்கு தெரியல. யாருக்கு? பிள்ளையாருக்கு தெரியும். இப்ப ஆண்டவர் கண்களை திறந்துவிட்டார். இப்ப பாக்குறான், ஐயோ பெரிய தப்பு, என்ன பண்ணிருக்கணும் அவன்? திரும்பி ஓடி இருக்கும். அப்ப ஆண்டவர் இதை அனுமதிக்கல. இவன் பிள்ளையா பெரிய தவறுகளை அவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். இவனுக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. அதனால இதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை நீங்க போய் பாருங்க. போறாங்க, சபிக்க சொல்றாங்க, சபிக்க மாட்டேன்னு சொல்றான். ஆனா வாயிலிருந்து சபிக்க வரான். ஆனா வார்த்தை எப்படி வருது? 24 வசனத்தை வாசிங்க. 24 வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிள்ளையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரிக்கினால தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்கள் படியே பாதை வருவதை பார்த்தான். தேவாவி அவன் சபிக்க நினைத்தாலும் அவன் புரிஞ்சுக்கிட்டான் இஸ்ரவேல் ஜனங்களை சரி. இப்பதாங்க பிரச்சனை என்ன சொன்னா ஒரு மணி நேரம் ஆயிடும். இப்ப பிளான் பண்றோம். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க சரிக்கணும்னா என் வாயிலிருந்து வர்ற சாப வார்த்தை எங்களை தோல்வியடைய செய்யாது. அவர்களே தங்களை கெடுத்துக் கொள்ள என்ன பண்ணணும்? சில பிளான். அதுதான் இப்போ பிள்ளையாமுடைய தவறுகள் என்னன்னு பார்க்கணும். 2 பேரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க. 2 பேரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் திரும்பினான் என்று வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்புறம் தன்னுடைய அக்கிரம நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். யாரால? பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசனி மதிக்கேட்டை தடுத்தது வாசிக்கிறோம். பேதுல எழுதப்படும் போது அவன் எப்படிப்பட்ட கூலியை விரும்பினானா? அநீதத்தின் கூலி. அப்ப அநீதியான ஒரு கூலி. கூலியில 2 விதமா இருக்குங்க. நீதியும் இருக்குது, அநீதி இருக்கு. இப்ப நம்ம வேலை செய்யறோம், ஒர்க் பண்றோம், ஆபீஸ் போறோம், வேலை செய்யறோம், அதுக்கு ஒரு கூலி கொடுக்குறாங்க. அது கூலி. ஒர்க் பண்ற இடத்துல போறீங்க, வேலை செய்யற இடத்துல போறீங்க. ஆனா அங்க ஏதோ ஒரு விதத்துல வேகமான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வருது, இல்ல கிடைக்குது. அதை எடுத்துக்கொண்டா அது என்னது? அநீதி. நீதியான கூலியை தான் நம்ம விரும்பணும். அது தேவனுடைய ஊழியக்காரர் முதல் தவறு. இவனுடைய தவறு என்ன தெரியுங்களா? அவன் பண ஆசை, பேராசை. அவனுக்கு என்னங்க இருக்கு? ஆண்டவருடைய தீர்க்கதரிசிக்கு இப்ப எலிசா, எலியா, இவங்கெல்லாம் மோசே, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல என்ன கிடைக்குதோ அதுதான் சாப்பிட்டாங்க. எதற்கு? பணம். இவனுக்கு பண ஆசை, பேராசை. அநீதத்தின் கூலியை விரும்பினான் என்று வேதம் சொல்லி நான் சொல்லுகிறேன். பேதுருல சொல்லப்படுகிறது.
ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவருடைய மதிகேட்டை மாற்றும்படியாக பேசாத பெருமானிய கழுதையை பேச வைத்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் இவன் மாறல. இவன் தப்பா என்ன பண்றான்? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன நடக்குது? இரண்டாவது, முதல்ல அவன் பண சேர சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும். பணம் தேவையாக தேவையா? தேவை இல்லைன்னு சொல்லாதீங்க. பணம் தான் தேவை இந்த உலகத்துல, பணம் தான். ஆனா பணம் மட்டுமே தேவை. ஹல்லேலூயா. பணம் தேவை. ஆண்டவர் கொடுத்தா நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. கொடுக்கலன்னா ஜெபி. ஆனா பணத்துக்காக நான் செய்கிற பிள்ளையா மாதிரி பண ஆசை, பேராசை, இன்னும் சம்பாதிக்க சொல்லி பல தவறுகளை செய்கிற பார்த்தீங்களா? அதுதான் தவறுகள், பாவங்கள் என்று சொல்லி என்ன பணம் சம்பாதிச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்க நினைக்கிறீங்க? ரசிக்கல சொல்றாரு சாலமோன் ராஜா, பணப்பிரியன் தன் பணத்தினால் திருப்தி அடைகிறது, செல்வப்பிரியன் தன் செல்வத்தினால் திருப்தி அடைகிறது. இதெல்லாம் மாயையே சொல்றாங்க. பொருள் பெருகினால் அதை திங்கிறவர்களும் பெருகிறார்கள். உங்க வீட்டுல நல்ல பணம் வந்துச்சுன்னா ஒரு கூட்டம் திங்கிறதுக்கு வந்து சாலமோன் ராஜா அப்பயே சொல்லிட்டாரு. ஆனா அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நிறைய பணம் வச்சிருப்பாங்க, நாம சாப்பிடுற சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியாது. பணம் தேவை. இந்த பிள்ளையாவுக்கு பணம் தேவைதான். ஆனா ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை அவன் பண ஆசையை பிடித்து அநீதித்தின் கூலியை அவன் விரும்பினான். அதுதான் முதல் தவறு. இரண்டாவது தவறு என்ன தெரியுங்களா? என்னாகமம் 31ஆம் அதிகாரம். நிறைய தவறு இருக்கு, எல்லாத்தையும் சொல்லல, குறிப்பிட்ட தவறுகளை சொல்லி நான் முடிக்கிறேன். 16ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 31 நிமிஷமா நான் எடுத்துக்கிறேன். என்னாகமம் 31:16. இப்போ வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டது. என்ன நேரிட்டது? வாதையும் நேரிட்டது என்று வாசிக்கிறோம். பாத்தீங்களா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வழித்தவறி நடக்க வைத்து அவன் என்ன பண்ணான்? போதிக்கிறான். ஆண்டவர் அதற்காக அவனை தீர்க்கதரிசியாக, என்னுடைய போதனை உங்களை வழி நடத்துகிற போதனையா இருக்கணும். மாற்றி மாற்றி பேசக்கூடாது. வேதத்தில் இருக்கிறத தவிர வேற ஒன்றையும் நாம் என்ன பண்ணக்கூடாது? மாற்றி பேசக்கூடாது. அப்ப நான் சபிக்கப்பட்டேன், நீங்க பாவம். ஆனா அதுக்குதான் நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்வாரு, நாங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கூடாது. நீங்க வேதத்தை படிங்க. பாஸ்டர் சொல்றது சரியா? எந்த பாஸ்டர் சொன்னாலும், எந்த போதனை வந்தாலும் இந்த போதனை சரியா இல்ல அதை கேட்கணும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களை வழிவிட்டு, தேவனை விட்டு வழிவிட்டு விலகி நடக்க செய்து, அதன் மூலமாக பாவம் செய்து, அதன் மூலமாக பாதாளம் என்பவர் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பிள்ளையார் பெரிய ஒரு போதகத்தை செய்கிறார். என்ன நடக்குது? நீங்க வாசிங்க. என்ன 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு தேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். பாத்தீங்களா? அடுத்து அவர்கள் தங்கள் தேவனுக்கிட்ட பலிகளை விருந்தும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை போச்சா? இந்த போதனையை பண்ணது யாரு? இல்லையா? வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 3 முறை சபிக்க பாக்குறான் பாலக் சொல்ற அப்படின்னா, 3 முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன், பணத்தை வாங்கிட்ட கை நீட்டி. ஆனா உன் வாயில வார்த்தை ஆசீர்வாதமா. நான் என்ன பண்ணேன்? நான் சபிக்க தான் பார்த்தேன். ஆனா வாயிலிருந்து என்ன வருது? கர்த்தர் அது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாத வார்த்தை வருது. அப்போ பிளான் பண்றாங்க, பலியிட்டு அது இது பெரிய அப்படியே பிளான் எல்லாம் பண்ணி கடைசியில இவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்ப இருப்பாங்க தெரியாது அவங்களுக்கு. எப்படா சண்டை போடலாம், எப்படா பாவம் செய்யலாம், எப்படா இதை விட்டு வெளியே போகலாம். ஆனா தேவைப்படும் போது கத்தி கூப்பாடு போட்டு ஆண்டவத்தை வாங்கிக்கலாம். நம்மள அப்படியே நம்ம அப்படியே தான் நம்ம அப்படியே அந்த வம்சத்துல வந்ததால நாம எப்படி இருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கிறோம், கிடைச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆசீர்வாதம் குறையவே கூடாது. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா போச்சு போச்சு. நான் பைபிள் படிச்சேன், வேத வாசிச்சேன், ஆலயத்துக்கு போனேன், பைபிள் ஸ்டடிக்கு போனேன், ஒன்னும் நடக்கல, எல்லாம் கஷ்டம் தான். சாம்பல் கிரை செய்யாம சொல்லும், கஷ்டம் உனக்கு தான் வரும், ஆண்டோட பிள்ளைக்கு தான் கஷ்டம் வரும். நம்ம எப்படிதான் சொல்லுவாரு, உனக்கு கஷ்டம் வரலன்னா நீ இன்னும் நிறைய தப்பு செய்யணும்னு அர்த்தம். நீ நிறைய கஷ்டம் வருதுன்னா நீ ஆண்டவரோடு இன்னும் ஐக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள்
மோவாப் எந்த ஜனங்களோட அவங்க சேரக்கூடாதோ அங்க போய் என்ன பண்ணாங்க, வேசித்தனம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல, தேவர்கள் கிட்ட வழியை அவர்களும் புசித்து அவர்கள் என்ன பண்ணாங்க, தேவர்கள் அந்த தேவர்களை இதுக்காக ஒரு அழைத்தார் ஆண்டவர். எகிப்துல 430 வருஷம் அடிமையா இருந்த ஜனங்களை மோசையை வச்சு ஆண்டவர் கானாதி வானம் தேடி ஓடுகிற கானாதேசத்தை கொண்டு போகணும்னு ஆண்டவர் கொண்டு வந்தா, இங்க இந்த பிலேயாமுடைய போதனத்தை கேட்டு இவர்கள் வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார். இரண்டாவது தவறு, பிலேயாம் போதனை தவறாக இல்ல தப்பா வெளிப்படுத்தும் விசேஷம். அதுக்கு ஒரு ஆதாரமான ஒரு வார்த்தை, வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உண்மைக்கு எனக்கு குறை உண்டு. நல்லவங்க விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவர்களுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் பாலாக்காக போதனைகளை தப்பு தப்பா சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கவிழ்த்து போட்ட அந்த ஒரு கூட்டம் உன்னிடத்திலும் உண்டு. இன்றைக்கு அந்த கூட்டம் நிறைய இருக்கு, நம்மளால கண்டுபிடிக்கும். பிலேயாமுடைய பெரிய 2 தவறு முக்கியமா. ஒன்று, பணத்துக்காக அவன் ஆசைப்பட்டான். 2வது, தவறான ஆலோசனை, தவறான போதனையை அவன் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, பிலேயாமுக்கு ஐயோ என்று யூதா, ஒரு அதிகாரம் தான் யூதா. 11ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா 11ஆம் வசனம், அது ஒரே அதிகாரம் தான். இவர்களுக்கு யாருக்கு, ஒரு 3 பேர் சொல்றாங்க, கவனிங்க. இவர்களுக்கு ஐயோ. ஐயோ யாரும் விரும்புவீங்களா? உங்களை பார்த்து எப்போ எங்க ஐயோன்னு வரும்? ஒரு வீட்டுல ஒரு டெத் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்ப நம்ம ஐயோ என்ன விட்டு போயிட்டீங்களே சொல்லுவோம், சொல்ல மாட்டோமா? இல்ல ஏதோ பயங்கர கஷ்டம் வந்துருச்சு, எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். ஆனா இன்றைக்கு 3 மனிதர்கள் இங்க இந்த யூதால சொல்லுது, இவர்களுக்கு ஐயோ. வாசிங்க. முதல்ல காயினுக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், காயினுக்கு ஐயோ என்று சொல்லிய காயின் என்ன பண்ணான், தன் சொந்த சகோதரனை கொலை செய்தான். அதுல அவன் மேல் பொறாமை கொண்டான், அதனால கொலை செய்தான், அவனுக்கு ஐயோ. அடுத்தது என்ன பண்ணா, பிலேயாம் என்ன பண்ணா, கூலிக்காக வஞ்சகத்தில் விரைந்து ஓடி ஓடுறான். ஆண்டவன் நீ வேணான்னாரு, என்ன பண்றான், விரைந்து ஓடுறான், காலையில எழுந்து போறான். எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிலேயாமுடைய தவறு எவ்வளவு பெரிய தவறு இல்ல? கடைசியில அங்க நடந்தது என்ன தெரியுமா? 24,000 பேர் செத்தாங்க. 24,000 பேர் சாவுக்கு யார் காரணமா இருந்தா தெரியுமா? பிலேயாம். வாசிங்க 9ஆம் வசனம், என்னாகும் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த வாதையால் எத்தனை பேரு? எந்த வாதை? இவர்கள் வேசித்தனம் பண்ண தொடங்கினோடனே ஆண்டவருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் மூண்டது. உடனே என்ன பண்ணாரு, ஆண்டவர் அப்பப்ப அடிப்பார், நல்லா அன்பு வைப்பார். அன்பு வச்சாலும் அதிகமா அன்பு வைப்பார், அடிச்சாலும் நல்லா அடிப்பார். நம்ம பிள்ளைங்க பெற்றோர் அப்படி, ஒரு சில பெற்றோர் அப்படிதான் இருப்பாங்க. பாசம்னா அப்படி ஒரு பாசத்தை காட்டுவாங்க, அது அடினாலும் அப்படி ஒரு அடி இல்ல. எல்லாத்துக்கும் அளவு, ஆண்டவர் அப்படிதான். இங்க மாதிரிகளாலே இஸ்ரவேல் இவனுடைய போதனத்தை கேட்டு இவங்க வேசித்தனம் பண்ணினார்கள். ஆண்டவருக்கு அவருடைய கோபம் உண்டது. என்ன நடந்தது? ஆண்டவர் வாதையினாலே இஸ்ரவேல் தன்னுடைய சொந்த ஜனங்கள் 24,000 பேர் இறந்து போனார்கள். அதற்கு முழு காரணம் இந்த பிலேயாமுடைய போதனை. வார்த்தைகளை சரியா நாங்கள் போதிக்கும், அது முக்கியம். இல்லைன்னா இந்த தண்டனை எங்களுக்கு வரும். சரி, இப்ப தவறுகளை பார்த்தோம், முடிக்கிற தண்டனைகளை பார்த்து முடிப்போம். என்னாகும் 31ஆம் அதிகாரம் என்ன நடந்தது? அப்ப இந்த பிலேயாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரா? எந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த 24,000 பேர் சாவதுக்கு காரணமாயிருந்தாரோ அவர்களாலே பிலேயாமுடைய தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. படிக்கலாமா? என்னாகும் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 31:7. மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானவருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். 8ஆம் வசனம் முக்கியம், அதான் முக்கியமான வசனம். அவர்களை கொன்று போட்டதும் அன்றி
நல்ல கவனிங்க. மீதியானவரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேகேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொண்டு போட்டார். அடுத்தது பாருங்க என்ன நடக்குது. பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தாலே கொண்டு போட்டார். வாழ வேண்டிய தீர்க்கதரிசிங்க, இன்னும் வாழ்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய தீர்க்கதரிசிங்க யாரால செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையினால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கத்தியினாலே வெட்டி கொல்லப்பட்டார். யாரா செய்தது? இல்லை, ஆண்டவர் அனுமதிக்கிறார். எங்களுக்கு ஆண்டு நிறைய பிரச்சனைகளை, எங்களுக்கு ஆண்டு நிறைய தண்டனைகளை ஆண்டு வைத்திருக்கிறார். நாம ரொம்ப சாப்பிட்டவர்களாக போதிக்கணும். தவறான போதனை 2 காரியம் தாங்க. நிறைய தப்புகள் உண்டு. 2 காரியம் முக்கியமானது. ஒன்று அவனுடைய பேராசை, மன ஆசை, அநீதிக்குரிய விரும்பினான். 2வது தவறான ஆலோசனை, தவறான போதனை. என்னாலே பிலேயாமுடைய வாழ்க்கை முடிந்தது. கொண்டு போட்டார், வெட்டி கொண்டு போட்டார். இந்த தண்டனையிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் பிலேயாமுடைய இந்த பாடம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கணும். தவறு செய்யாது. தேவதான், பண தேவதான், ஆசை நமக்கு பெரிய ஒரு பாவத்தை கொண்டு வரும். நம்முடைய போதனை, நம் பண்ணுகிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நிறைய கஷ்டங்களை கொண்டு வரும். ஆகவே பிலேயாமுடைய தவறுகள், அது மூலமாக பெற்ற தண்டனைகளை கற்று இன்றைக்கு நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுக்காக வாழ வேண்டியவர் தேவனாலேயே அழிந்து போனார். இதுதான் பிள்ளை. ஆகவே இவர்களை குறித்து நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வார்கள். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். உங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்திலே நடக்கலாம். ஜெபிக்கலாம்.